ஹலோ டியர்ஸ், இன்றைக்கி நம்ம இதோட வெர்டிபிரல் காலத்துடைய பயோமெக்கானிக்ஸ் ஃபுல்லாக டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ வெர்டிபிரல் காலம் வந்து நம்ம ஸ்பைன் அப்படின்னு சொல்லலாம், பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த வெர்டிபிரல் காலம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர். ஸோ நம்மளுடைய பேக் போனே இந்த வெர்டிபிரல் காலம் தான். ஸோ நம்மளுடைய ட்ரங்க்கோட மொபிலிட்டிக்கும் ஸ்டெபிலிட்டிக்கும் இந்த வெர்டிபிரல் காலம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நம்ம ட்ரங்க்கில் எந்த ஒரு மூவ்மெண்ட் பண்ணாலும் சரி, நம்ம ட்ரங்க்கை வந்து ஸ்டேபிளாக நிப்பாட்டி வச்சுருந்தோம் அப்படின்னாலும் சரி, நமக்கு வெர்டிபிரல் காலம் இல்லை அப்படின்னா இதெல்லாம் பாசிபிள் கிடையாது. அதே போல் நம்மளோட ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல வெர்டிபிரல் காலம் வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் இந்த வெர்டிபிரல் காலமில் தான் பார்த்திங்கன்னா ரிப்கேஜ், பெல்விஸ், அதே போல் நம்மளோட எக்ஸ்ட்ரிமிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா இது கூட ஜாயின் பண்ணியிருப்பாங்க, லிங்க் ஆகியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் டீட்டெயிலாக பேசலாம். ஓகேவா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், வெர்டிபிரல் காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர். நம்ம ட்ரங்க்கில் எந்த ஒரு மொபிலிட்டி ஸ்டெபிலிட்டி நடக்கணும் அப்படின்னாலும் இந்த வெர்டிபிரல் காலம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க இந்த வெர்டிபிரல் காலம். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் நமக்கு பெல்விஸ் கூட அட்டாச் ஆகிருக்காங்க. இதே போல் அப்பர் அண்ட் லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிக்கு ஒரு லிங்காக இந்த வெர்டிபிரல் காலம் இருப்பாங்க. ஓகே, இதில் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்துட்டோன்னா இதில் 33 வெர்டிபிரல் போன்ஸ் இருக்குது. ஓகேவா? 33 வெர்டிபிரல் போன், 23 ஐவி டிஸ்க் இருக்குது. ஸோ இதில் வெர்டிபிரல் போன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C7, Tல 12, L5, S5, C4. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வெர்டிபிரல் போன்ஸ். அதுவே நமக்கு ஐவி டிஸ்க்னு பார்த்துட்டோம்னா C6, T12, L5. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சேக்ரம் காக்சிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐவி டிஸ்க்கு ஆப்சென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே மட்டும்தான் ஐவி டிஸ்க்கு நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் 23. ஓகேவா? 18 + 5 23. இங்கே பார்த்தீங்கன்னா 33 வெர்டிபிராஸ். ஓகே, நம்மளோட வெர்டிபிரல் காலம் பார்த்தீங்கன்னா செர்விக்கல்லேருந்து லம்பார் வரைக்கும் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். ஓகேவா? அதுவே நமக்கு லம்பார்லேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேக்ரம் காக்சிக்ஸ்லாம் சைஸ் கம்மியாகிட்டே வரும். ஓகேவா? ஸோ இதை வந்து ஸ்பாட்டாக வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே இங்கே பார்த்திங்கன்னா ஸ்மாலாக இருக்காங்க, இங்கே பிக் ஆகுறாங்க, இங்கே மறுபடியும் பிக்காக இருக்காங்க, இங்கிட்டு வர வர ஸ்மால் ஆகிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். நம்ம வெர்டிபிரல் போன்ஸ் எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னாலேயோ அதோட சைஸ் டிஃப்ரென்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ இந்த வெர்டிபிரல் காலத்தை பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி இருந்து பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ட்ரங்கை ரெண்டாக பிரிக்கும். ஓகேவா? ஸோ இந்த சைடும் ரெண்டாக பிரிக்கிறது தான் இந்த வெர்டிபிரல் காலம். ஸோ ஃப்ரான்டல் வியூவில் இது பைசெக்ட் த ட்ரங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரான்டல் வியூவில் நமக்கு ட்ரங்கை ரெண்டாக டிவைட் பண்ணுறது இந்த வெர்டிபிரல் காலம். ஓகே, இந்த வெர்டிபிரல் காலத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கர்வ்ஸ் இருக்குது. இந்த கர்வ்ஸ் எல்லாம் எதுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா ஆக்சியல் கம்ப்ரெஷனை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கர்வ்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுவே நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த ஆக்சியல் கம்ப்ரெஷன்லாம் இவங்களால ரெசிஸ்ட் பண்ண முடியாது. டக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த வெர்டிபிரல் காலம் வந்து வீக் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நமக்கு கர்வ்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்துட்டோன்னா ஒரே ஒரு கர்வ் தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா இது ஆன்டீரியர் வியூ, இது போஸ்டீரியர் வியூ. அந்த குழந்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு வெர்டிபிரல் காலம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கர்வை நம்ம ஹைப்போட்டிக் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்டீரியர் ஆஸ்பெக்டில் கான்கேவாக இருக்குது, போஸ்டீரியர் ஆஸ்பெக்டில் கான்வெக்ஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த சைடு கான்வெக்ஸாக இருக்குது, ஆன்டீரியராக கான்கேவாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு ஹைப்போட்டிக் கர்வ். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கர்வ் தான் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றனால அதை நம்ம ப்ரைமரி கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைமரி கர்வ் பார்த்திங்கன்னா இப்போ அடல்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா அந்த கர்வ்ஸ் எல்லாம் மாறிடும். ஓகே, அடல்ட்ஸுக்கும் இந்த ஹைப்போட்டிக் கர்வ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எந்தெந்த ரீஜனில் அப்படின்னா தொராசிக் அண்டு சேக்ரம் ரீஜனில் இந்த ஹைப்போட்டிக் கர்வ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். அதுவே சர்விக்கல் அண்டு லம்பார் ரீஜனில் பார்த்திங்க அப்படின்னா லார்டோட்டிக் கர்வ்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா ஹைப்போட்டிக் கர்வ். இது ஆன்டீரியர் வியூ, இது போஸ்டீரியர் வியூ. ஸோ போஸ்டீரியராக கான்வெக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது ஹைப்போட்டிக் கர்வ். தொராசிக் அண்டு சேக்ரம் இருக்கிறது ஹைப்போட்டிக். அதுவே ஆன்டீரியராக கான்வெக்ஸ் இருக்குது அப்படின்னா அது லார்டோட்டிக் கர்வ். ஓகேவா? ஸோ செர்விக்கல் அண்டு லம்பார் பார்த்திங்க அப்படின்னா லார்டோட்டிக் கர்வ். இது பார்த்திங்கன்னா CL எல்லாம் ஒரே மாதிரி வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது லார்டோசிஸ். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி வரும். ஸோ இது ப்ரைமரி கர்வ் அப்படிங்கிறனால இது பார்த்திங்கன்னா செகண்டரி கர்வ் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு நேச்சுரலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடியது. ஸோ இதே லார்டோசிஸ் பார்த்திங்கன்னா ஹைப்பர் லார்டோட்டிக்கு போயிடுச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு அப்நார்மாலிட்டி. ஓகே, இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 33 வெர்டிப்ராஸ் ப்ளஸ் 23 ஐவி டிஸ்க்லாம் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. இதில் யார் மொபைல், யார் வந்து மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 adjacent வெர்டிப்ரா. ஓகேவா, 2 வெர்டிப்ராவும் ஜாயிண்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மூமெண்ட் நடக்கும். அது இல்லாமல் நமக்கு ஐவி டிஸ்க் மூலமாகவும் மூமெண்ட்ஸ் நடக்கும். ஓகேவா, ஸோ இந்த வெர்டிப்ரா ரெண்டும் ஐவி டிஸ்க்னால தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே தான் நமக்கு மூமெண்ட், கிளைடிங், ட்ரான்ஸ்லேஷன், ரொட்டேஷன் எல்லாமே நடக்கும். ஓகே, இப்போ நம்ம நிறைய வெர்டிப்ராஸ் பார்த்தோம் இல்லையா, C7, T12, L5, S5, C4 அப்படின்ட்டு. ஸோ இத்தனை வெர்டிப்ராஸ் இருந்தாலும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலது டிப்பிக்கல், ஏடிப்பிக்கல் அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ இதை ரெண்டையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க தேவையில்ல. இது பார்த்திங்கன்னா தனி போனாக இருக்கும். ஓகேவா, ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு cervical வெர்டிப்ராவில் யார் யாரெல்லாம் ஏடிப்பிக்கல் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஓகேவா, C1, C2 அண்டு C7 இவங்கெல்லாம் ஏடிப்பிக்கல். ஸோ அப்போ மீதி C3ல் இருந்து C6 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வெர்டிப்ராவும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த வெர்டிப்ராஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதான் ஏடிப்பிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஏடிப்பிக்கல் ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் டிப்பிக்கல். அதே மாதிரி தொராசிக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஏடிப்பிக்கல் அப்படிங்கிறப்ப T1, T2 to T8 வராது. ஓகேவா, அடுத்ததாக T9, T10, T11 அண்ட் 12. ஸோ இவங்கெல்லாம் ஏடிப்பிக்கலாக இருப்பாங்க. ஸோ T2 to T8 பார்த்திங்க அப்படின்னா டிப்பிக்கலாக இருக்கும். அதுவே லம்பாரில் பார்த்திங்க அப்படின்னா L5 மட்டும்தான் ஏடிப்பிக்கல், மீது L1 to L4 பார்த்திங்கன்னா டிப்பிக்கலாக இருக்கும். ஸோ இதில் டிப்பிக்கல் அப்படின்னு ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டிப்பிக்கல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதுவே ஏடிப்பிக்கலில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகப்படியான டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஏடிப்பிக்கலில் தூக்கி போட்டு அதை தனியாக படிப்போம். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த T12, ஓகேவா, தொராசிக் வெர்டிப்ராஸ் 12லேயுமே பார்த்திங்கன்னா ரிப்ஸ் வந்து ஆர்டிகுலேட் ஆகும். ஓகேவா, ஸோ 12 ரிப்ஸ் இருக்கு இல்லையா, 12 பார்ட்ஸ் ஆஃப் ரிப்ஸும் பார்த்திங்கன்னா இந்த தொராசிக் வெர்டிப்ராஸ் எல்லா தொராசிக் வெர்டிப்ராலையும் ஆர்டிகுலேட் ஆகும். இதே போல் நமக்கு இதில் பார்த்திங்கன்னா ஃபொராமன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ வெர்டிப்ரல் ஃபொராமன்ஸ் ஒவ்வொரு ரீஜனும் தனித்தனியாக இருக்கும். அந்த ஃபொராமன்லாம் சேர்ந்து தான் நமக்கு கெனால் ஃபார்ம் பண்ணுறாங்க. வெர்டிப்ரல் கெனாலுக்குள்ளே நமக்கு ஸ்பைனல் கார்டு இருக்கும். இந்த மாதிரி நமக்கு வெர்டிப்ரா cervical வெர்டிப்ராஸில் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் கெனால் இருக்கும். தொராசிக்கில் பார்த்திங்கன்னா சர்க்குலர் ஷேப்பில் கெனால் இருக்கும். அதே போல் லம்பாரில் பார்த்திங்கன்னா மறுபடியும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஸ்பைனல் கெனால், ஓகேவா, வெர்டிப்ரல் கெனால் ஃபார்ம் பண்ணி இதுக்குள்ளே ஸ்பைனல் கார்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ நமக்கு வெர்டிப்ரா அப்படின்னாலே ஒரு சில ஸ்ட்ரக்சர் இருக்கணும் இல்லையா. ஸோ இப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டிப்பிக்கல் இருக்குது, ஏடிப்பிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நம்ம நார்மலாக ஒரு வெர்டிப்ரா அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பாடி இருக்கும். ஓகேவா, ஸோ ஒரு பாடி, அடுத்ததாக நமக்கு ஆர்ச்சஸ், ஓகேவா, பெடிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, பெடிக்கிள், லேமினா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சஸ். ஸோ இந்த பெடிக்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா பாடியை டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் கூட கனெக்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ இது பாடி, இங்கே டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் இருக்குது, ரெண்டு சைடும் 2 டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ். ஸோ அடுத்ததாக லேமினா, இங்கே பெடிக்கல் சொன்னோமா, அடுத்ததாக லேமினா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஆர்ச் தான். இந்த லேமினா இந்த டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸை கொண்டு போய் ஸ்பைனஸ் ப்ராசஸ் கூட கனெக்ட் பண்ணும். ஸோ லேமினா கனெக்ட்ஸ் த டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் இன்டு த ஸ்பைனஸ் ப்ராசஸ். ஸோ இதுதான் நார்மல் ஒரு வெர்டிப்ரா அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நடுவில் இருக்கிறது வெர்டிப்ரல் ஃபொராமன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இல்லாமல் மேலே 2 சுப்பீரியர் ஆர்டிகுலர் ஃபேசட் அப்படின்னு சொல்லுவோம். சுப்பீரியர் ஜைகோஃபேசியல் ஃபேசட் அல்லது ஆர்டிகுலர் ஃபேசட். இதை வந்து ஃபேசட் ஜாயிண்ட், இது ஃபார்ம் பண்ணக்கூடிய ஜாயிண்ட்டை ஃபேசட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஜைக் அஃபோஃபேசியல் ஜாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஜைக் அஃபோஃபேசியல் ஜாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி மேலே 2 ஆர்டிகுலர் ஃபேசட், கீழே 2 ஆர்டிகுலர் ஃபேசட், மொத்தம் 4 ஃபேசட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஒவ்வொரு வெர்டிப்ராலையும். ஸோ இந்த ஃபேசட் எது மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ப்ராசஸ் இருக்கும். ஜைக் அஃபோஃபேசியல் ப்ராசஸ் அப்படின்னு 4 ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ் மேலே ஃபேசட் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ மொத்தம் எத்தனை ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4 ப்ராசஸ். இது இல்லாமல் டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் 2, ஸ்பைனஸ் ப்ராசஸ் 1, கிட்டத்தட்ட 7 ப்ராசஸ் ஒரு வெர்டிப்ராவில் நம்மளோட ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது இல்லாமல் லம்பாருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அசசரி ப்ராசஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. இவா 2 சைடுமே இங்கிட்ட ஒரு அசசரி ப்ராசஸ், டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் பக்கத்தில் அசசரி ப்ராசஸ் இருக்கும். அசசரி ப்ராசஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அந்த ப்ராசஸ் எதுக்கு ப்ரொஜெக்ட் ஆகிருக்கே அப்படின்னு தெரியாது. ஓகேவா, ஸோ அது சும்மா இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா, அதனால் அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னே தெரியாதனால அசசரி
ப்ராசஸ் அப்படின்னு பேர் வச்சிட்டோம். ஓகே, இதுலேயும் பாடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வெயிட் பியரிங் ஸ்ட்ரக்சராக இருக்கும் ஸ்பைனல் காலமில். ஸோ ஒரு வெர்டிபிரல் பாடியும் இன்னொரு வெர்டிபிரல் பாடியும் கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஐவி டிஸ்க். ஓகேவா, இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க். இந்த ஐவி டிஸ்க் பார்த்தோம் அப்படின்னா 2 வெர்டிபிராவுக்கு இடையில ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, இட் செப்பரேட் த 2 வெர்டிபிரா. ஸோ இதோட மேஜர் வேலை என்ன அப்படின்னா வெயிட் டிரான்ஸ்மிஷன். ஓகேவா, ஸோ எந்த பக்கத்தில் இருக்கனால ஒரு வெர்டிபிராலேருந்து இன்னொரு வெர்டிபிராவுக்கு வெயிட்டை டிரான்ஸ்மிட் பண்ணும், லோட் பியர் பண்ணும். ஸோ நம்ம டோட்டல் வெர்டிபிரல் காலத்தோட லென்த்தில் 20 to 30% இந்த ஐவி டிஸ்க் தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, டோட்டல் வெர்டிபிரல் காலத்தோடைய லென்த்தில். ஸோ இதோட திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா செர்விக்கல்லேருந்து லம்பார் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஓகேவா, செர்விக்கலில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 mm இந்த அளவுக்கு தான் இருக்கும். அதுவே லம்பாரில் பார்த்திங்க அப்படின்னா 9 mm இந்த அளவுக்கு இருக்கும். ஓகேவா, ஸோ இதோட திக்னஸ் செர்விக்கல் டு லம்பார் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ ஆனாலும் தொராசிக்கில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் தொராசிக்கில் மேஜராக பார்த்திங்கன்னா இதோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி தான். ஓகேவா, ஸ்டேபிளாக தான் இருக்க பார்ப்பாங்க, அதிகப்படியான மொபிலிட்டி இருக்காது. அதுவே செர்விக்கல் அண்ட் லம்பாரில் பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான மொபிலிட்டிஸ் இருக்கும். தொராசிக் ரீஜனில் திக்னஸ் கம்மியாக இருக்கனால ஸ்டெபிலிட்டி மட்டும்தான் கொடுப்பாங்க. ஓகே, இந்த ஐவி டிஸ்கில் பார்த்திங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸை நம்ம நியூக்ளியஸ் பல்போசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு வெர்டிபிரல் பாடி, இங்கே ஒரு வெர்டிபிரல் பாடி அப்படின்னு வச்சுக்கோங்க. சென்டரில் இருக்கிறது நியூக்ளியஸ் பல்போசஸ். இதை சுற்றி இருக்கக்கூடியது ஆனுலஸ் ஃபைப்ரோசஸ். இதை சுற்றி ஆனுலஸ் ஃபைப்ரோசஸ் இருக்காங்க. அடுத்ததாக இந்த ஆனுலஸ் ஃபைப்ரோசஸ் தாண்டி பார்த்தீங்கன்னா வெர்டிபிரல் எண்டு பிளேட்டு. ஓகேவா, ஸோ இந்த வெர்டிபிரல் எண்டு பிளேட்டு தான் பார்த்தீங்கன்னா க்ரௌத் பிளேட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ வெர்டிபிரா வளருது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த வெர்டிபிரல் எண்ட் பிளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஐவி டிஸ்க் கனெக்ட் ஆகுது இல்லையா போன் கூட, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எண்டு பிளேட் இருக்கும். இந்த எண்டு பிளேட்டில் 2 வகையான கார்டிலேஜ் ஃபார்ம் ஆகிருக்கும், 2 வகையான லேயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹையலின் கார்டிலேஜ், அடுத்ததாக ஃபைப்ரோ கார்டிலேஜ். ஃபஸ்ட்டு ஹையலின், அடுத்ததாக ஃபைப்ரோ கார்டிலேஜ். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த வெர்டிபிரல் எண்ட் பிளேட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதை தான் நம்ம ஐவி டிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரக்சர்லாம் சேர்ந்தது ஐவி டிஸ்க். இந்த ஐவி டிஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பிளட் சப்ளையும் கிடையாது. இந்த எண்ட் பிளேட் வரைக்கும் தான் பிளட் சப்ளை வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஃப்யூசன் தான். இப்போ ஆனுலஸ் ஃபைப்ரோசஸ்லையும் பார்த்திங்கன்னா டிஃப்யூசன் தான், நியூக்ளியஸ் பல்போசஸ்க்கும் டிஃப்யூசன் தான். பிளட் சப்ளை பார்த்திங்கன்னா எண்ட் பிளேட் வரைக்கும் தான் பிளட் சப்ளை வரும், அதுக்கு மேலே பிளட் சப்ளை வராது. ஏன்னா இதுவும் ஒன் ஆஃப் தி கார்டிலேஜ் தானே. எந்த ஒரு கார்டிலேஜுக்குமே நம்ம பாடியில் பிளட் சப்ளை கிடையாது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்த கார்டிலேஜுக்கும் பிளட் சப்ளை கிடையாது. ஸோ இது தேய்மானம் ஆனாலும் நமக்கு வலி தெரியாது. ஸோ இது ஃபுல்லாக தேஞ்சிட்டு நம்ம போனும் உரசனா தான் நமக்கு வலி தெரியும். ஏன்னா போனில் தான் நமக்கு நர்வ் ஃபைபர்ஸ் இருக்குது, இங்கே எந்த ஒரு நர்வ் ஃபைபர்ஸும் இல்லை. அப்படிங்கிறனால பெயின் சென்ஸ் பண்ண முடியாது. ஓகே, இந்த வெர்டிபிரல் பாடிக்கு இடையில இந்த மாதிரி நமக்கு ஒரு ஜாயின்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ இதை நம்ம சிம்ஃபைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ நமக்கு வெர்டிபிரல் காலமில் அப்படின்னு பார்த்தோன்னா 2 வகையான ஜாயிண்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சிம்ஃபைசிஸ், இந்த பாடியும் வெர்டிபிரல் பாடிஸ் 2 பாடியும் இந்த டிஸ்க் மூலமாக கனெக்ட் ஆகிறதா நம்ம சிம்ஃபைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இந்த ஜைக் அஃபோஃபேசியல் ஃபேசட்ஸ் வந்து ஆர்டிகுலேட் ஆகும் இல்லையா. ஸோ சுப்பீரியர் ஃபேசட், இன்ஃபீரியர் ஃபேசட், இந்த வெர்டிபிராவோட இன்ஃபீரியர் ஃபேசட், இந்த வெர்டிபிராவோடைய சுப்பீரியர் ஃபேசட், இவங்க 2 பேரும் ஆர்டிகுலேட் ஆகிறத ஜைக் அஃபோஃபேசியல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஃபேசட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சைனோவியல் ஜாயிண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா சைனோவியல் ஃப்ளூட் இருக்கும், மூவ்மெண்ட் எல்லாம் பாசிபிள். பட் இந்த சிம்ஃபைசிஸில் அப்படி கிடையாது, ஸ்லைட் மூவ்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, கிளைடிங், ட்ரான்ஸ்லேஷன், ரொட்டேஷன், இந்த மாதிரி சின்ன மூமெண்ட்ஸ் மட்டும்தான் பாசிபிள். அதுவே இந்த சைக்கோஃபோஃபேசியில் கொஞ்சம் நல்லாவே மூவ்மெண்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த 2 ஜாயிண்ட் இல்லாமல் நமக்கு இந்த வெர்டிபிரா பார்த்தீங்கன்னா வேறு யார் கூடலாம் ஜாயிண்ட் மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிப்ஸ் கூட ஜாயின் மேக் பண்ணுறாங்க, தொராசிக் வெர்டிபிராஸ் எல்லாம். அடுத்தது ஸ்கல்லு கூட. ஓகேவா, செர்விக்கல் வெர்டிபிரா ஸ்கல்லு கூட ஜாயின் மேக் பண்ணுவது. அதே போல் சேக்ரோ இலியாக் ஜாயின்ட்ஸ் பெல்விஸ் கூடயும் இந்த சேக்ரம் போயிட்டு ஜாயின் மேக் பண்ணுறாங்க. ஓகேவா, சேக்ரோ இலியாக் ஜாயிண்ட் மூலமாக. ஓகே, இருந்தாலும் இந்த ஐவி ஜாயிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் மூமெண்ட்ஸ்லாம் பாசிபிள் கிடையாது, ஒன்லி கிளைடிங். ஓகேவா, கிளைடிங் அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று இப்படி கிராஸ் ஆகிறது. ஓகேவா, ஸோ அதான் நம்ம கிளைடிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான் ரொட்டேஷன். இந்த 2 மூமெண்ட்டு தான் மேஜராக பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 டிரான்ஸ்லேஷன், 3 ரொட்டேஷன். ஸோ
கிளைடிங்கை நம்ம ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 3 டைரெக்ஷனில் கிளைட் ஆக முடியும். ஓகேவா? ஸோ இப்படி 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 கிளைட் ஆக முடியும். அதே போல் ரொட்டேஷனும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சைடும் அதே போல் இந்த சைடும் முன்னாடி. ஸோ இந்த மாதிரி 3 அதான். ஸோ மொத்தம் 6 டைரெக்ஷனில் இதனால் மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. யார் அப்படின்னா ஒயிட் அண்டு பஞ்சாபி அப்படின்ற 2 பேர். ஓகேவா? ஸோ இதோட மூமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 6 டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன்ஸில் இருக்குது. ஆனால் ஒரு மூமெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகாது. ஒரு மூமெண்ட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா இது 2 ஆக்சிஸை எடுத்துக்கிட்டு மூவ் பண்ணும். ஓகேவா? ஸோ 2 ஆக்சிஸை எடுத்துகிட்டு மூவ் பண்ணுது அப்படிங்கிறனால இதில் வரக்கூடிய மூமெண்ட்ஸை நம்ம கப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆக்சியல் ரொட்டேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லேட்ரல் ஃப்ளக்ஷனும் சேர்ந்து நடக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம கப்ளிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஒரு ஆக்சிஸில் மூவ்மெண்ட் பண்ணும்போது இன்னொரு ஆக்சிஸோட மூவ்மெண்ட்டும் சேர்ந்து நடக்கும். அதான் நம்ம கப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இன்டர்வெர்டிபிரல் ஜாயிண்டில் நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மூவ்மெண்ட்டு. ஓகே, நம்மளுடைய வெர்டிபிரல் காலத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது. வெர்டிபிரல் காலத்தில் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறவங்க மேஜராக லிகமெண்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ லிகமெண்ட்ஸ் இந்த ஸ்பைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் என்ன லிகமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தனியாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த நமக்கு ஸ்பைனோட மேஜர் வேலை என்ன, ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டெபிலிட்டி, இன்னொன்று மொபிலிட்டி. அதாவது நம்ம ஹெட்டில் எவ்வளோ வெயிட் வச்சாலும் சரி நம்ம ஸ்பைனல் கார்டு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. அதே போல் நமக்கு மொத்த வெயிட்டையும் பார்த்திங்கன்னா லோவர் லிம்புக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு தலையில் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ வெயிட்டை வச்சுட்டு நடக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த வெயிட்டை வச்சுட்டு ஸ்டேபிளாக நின்னால் மட்டும் பார்த்தாது, அதையும் தூக்கிட்டு மூவ் பண்ணணும். ஓகேவா? மொபிலிட்டியும் இருக்கணும். ஸோ இது 2க்காகவும் தான் நமக்கு வெர்டிபிரல் காலம் வேலை செய்கிறாங்க. ஓகேவா? இதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் த வெர்டிபிரல் காலம். ஸோ அதுலேயும் நம்ம லோடு அப்ளை பண்ணுறதை பொறுத்து இதில் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்சியல் கம்ப்ரெஷன். ஸோ ஆக்சியல் கம்ப்ரெஷன் நடக்குது. இது இல்லாமல் நமக்கு பெண்டிங். ஓகேவா? ஸோ வெர்டிபிரல் காலமில் என்னென்ன பாசிபிள், என்னென்ன ஃபோர்ஸஸ் வர்றதுக்கு பாசிபிள் அப்படின்னா ஆக்சியல் கம்ப்ரெஷன் வர்றதுக்கு பாசிபிள், பெண்டிங் ஃபோர்ஸஸ் வர்றதுக்கு பாசிபிள், டார்ஷனல் ஃபோர்ஸஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ டென்ஷனல் ஃபோர்ஸஸ் வர்றதுக்கு பாசிபிள், சியர் ஃபோர்ஸ் வர்றதுக்கு பாசிபிள். ஓகேவா? ஸோ நம்ம வெர்டிபிரல் காலத்தில் சியர் ஃபோர்ஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தால் நமக்கு ஃப்ளக்ஷன், எக்ஸ்டென்ஷன், ஓகேவா, லேட்ரல் ஃப்ளக்ஷன், ரொட்டேஷன் இந்த மாதிரியான மூமெண்ட்ஸை கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபிலிட்டியில் ஃப்ளக்ஷன், எக்ஸ்டென்ஷன், லேட்ரல் ஃப்ளக்ஷன், அதே போல் ரொட்டேஷன். ஸோ இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வெர்டிபிரல் காலத்தில் நடக்குது. ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த மசில்ஸ் எல்லாம் நமக்கு ஸ்பைனில் இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறாங்க, அதே போல் இந்த ஒவ்வொரு ஃபோர்ஸும் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, இந்த கைனடிக்ஸ் அண்ட் கைனமெட்டிக்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாட்டா.